இது மரணமல்ல. தன்னலமில்லாமல் சுயமரியாதையோடும் கொள்கை பற்றோடும் லட்சிய போராட்டம் நடத்திய ஒரு நேர்மையான மனிதரின் இணையில்லா பெருவாழ்வு நிறைவு பெற்ற தருணம். 5 முறை தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை வகித்தவரில் தொடங்கி கட்சி பாகுபாடில்லாமல் பல தலைவர்களும் அந்த மாமனிதருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். தமிழகத்தின் முதல் துணை முதல்வர் இடுகாடு வரை நடந்தே வருகிறார். வழி நெடுகிலும் இருந்த மக்கள் இறுதி ஊர்வலமாய்ச் செல்லும் பெரியவர் யார் என்று சோகம் சூழ்ந்த ஆர்வத்துடன் விசாரிக்கிறார்கள். மனித நேயராய், எழுத்து போராளியாய், கொள்கையில் உறுதிமிக்கவராய் வாழ்ந்த அவர்தான் மூத்த பத்திரிகையாளர் சின்ன குத்தூசி என்கிற இரா தியாகராசன். திருவாரூரில் ராமநாதன், கமலா அம்மாள் என்ற பிராமண தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் தியாகராசன். படிக்கும் போதே சிறுவர் பத்திரிகைகளில் அவருடைய படைப்புகள் வெளியாகின. பள்ளியில் சாதிபேதம் பார்க்காமல் சக மாணவர்களுடன் இயல்பாக பழகுவார் தியாகராசன். இதனால் தீட்டு ஒட்டிக்கொண்டதாக சொல்லும் பெரியவர்கள் தியாகராசன் வீட்டுக்கு வந்ததும் அவரது உடைகளை கழற்றி கிணற்றடியில் உள்ள வாளி தண்ணீரில் நனைத்துவிட்டுத்தான் வீட்டுக்குள் வரச் சொல்வார்கள். இந்த உயர் சாதி மனப்பான்மை அவருக்கு பிடிக்கவில்லை. திருவாரூர் நகர திராவிட இயக்க முன்னோடிகளான சிங்கராயர், முத்துகிருஷ்ணன், BSP யாகூப், தண்டவாளம் ரங்கராஜன் ஆகியோரின் தொடர்பு கிடைக்கவே திராவிட இயக்க கொள்கைகளினால் கவரப்பட்டார் உயர் சாதியில் பிறந்த தியாகராசன். பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்த மணலூர் மணியம்மை என்பவர் ஆண்களைப் போல கிராப் வெட்டிக்கொண்டு வேட்டி சட்டை அணிந்து கழுத்தில் ஒரு துண்டு போட்டுக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களில் புத்தகங்கள் விற்பனை செய்வார். அவருடன் சிறுவன் தியாகராசனும் புத்தக கட்டுகளை சுமந்து சென்று விற்பனை செய்வார். அப்போது அந்த புத்தகங்களை படித்து கம்யூனிச கொள்கைகளை தெரிந்து கொண்டார். அவருக்கு திராவிட இயக்கத்தின் மீதே அதிக பற்று இருந்தது. பள்ளி படிப்பு முடிந்த பின் பயிற்சி பெறாத ஆசிரியராக சில பள்ளிகளில் அவர் வேலை பார்த்தார். சிங்கராயரின் முயற்சியால் திருவாரூர் நகர்மன்ற தலைவராக இருந்த வி. சாம்பசிவம் அவர்களிடம் பரிந்துரை கடிதம் பெற்று திருச்சியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்வதற்காக பெரியாரை சந்தித்தார் தியாகராசன். தாமதமாக வந்த தியாகராசனுக்கு சிறப்பு அனுமதி மூலம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இடம் கிடைக்கச் செய்தார் பெரியார். பயிற்சி பள்ளியில் தியாகராசனுக்கு மணியம்மையார் உணவளித்தார். பாட புத்தகங்களை தன் சொந்த செலவில் வாங்கி கொடுத்தார் பெரியார். பயிற்சியை சிறப்பாக நிறைவு செய்து ஆசிரியரான தியாகராசன் தன் லட்சியத்தில் என்றும் பெரியாரின் மாணவராகவே இருந்தார். குன்றக்குடி அடிகளார் அழைத்ததால் அவரது ஆதீனத்திற்கு உட்பட்ட பள்ளியில் பணியாற்றியதோடு அடிகளாரின் அன்புக்குரியவராகவும் ஆனார். சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்ட ஈவேக்கி சம்பத் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியிருந்தார். தியாகராசனும் அவரது நண்பர்களும் அந்த கட்சியில் இணைந்து செயல்பட்டனர். திருவாரூரிலிருந்து PC கணேசன் நடத்திய மாதவி வார இதழின் பொறுப்பாசிரியராக பணியாற்றினார். கவிஞர் கண்ணதாசனின் தென்றல் பத்திரிகையில் ஆரூர் அன்புத்தம்பி என்ற புனைப்பெயரில் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அமரர் ஜீவாவின் பொறுப்பில் வெளியான தாமரை இதழிலும் சிறுகதை எழுதியிருக்கிறார். நாரண துரைக்கண்ணன் நடத்திய பிரசண்ட விகடனில் இரா தியாகராசன் என்ற பெயரிலேயே தொடர்கதை எழுதி வந்தார். அரசியல், பத்திரிகை, பொதுநலம் என வாழ்ந்த தியாகராசன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கட்சியின் பத்திரிகையான தமிழ்ச் செய்தி இதழில் பொறுப்பாசிரியராக செயல்பட்டார் தியாகராசன். ஒன்மேன் ஷோவாக தியாகராசன் இந்த பத்திரிகையை நடத்துகிறார் என்று சொல்வார் அதன் உரிமையாளரான ஈவேக்கி சம்பத். பெருந்தலைவர் காமராஜர் அழைத்ததனால் நவசக்தி இதழில் தலையங்க ஆசிரியராக சிறிது காலம் பொறுப்பேற்றிருந்தார் தியாகராசன். காமராஜரின் அன்புக்குரியவரானார். காமராஜர் நடத்தும் முக்கிய ஆலோசனைகளின் போது அவர் அருகில் தியாகராசன், PC கணேசன், பழ நெடுமாறன் ஆகியோர் இருப்பார்கள். எந்த நிலையிலும் நாத்திகராக, சுயமரியாதைக்காரராக,
பெரியார் கொள்கையில் உறுதியான பிடிப்புள்ளவராக இருந்தார் தியாகராசன். அவருடைய எழுத்துகளும் அவர் சார்ந்த கொள்கைகளின் முழக்கமாகவே வெளிப்படும். நாத்திகம் பத்திரிகையில் சிறிது காலம் பணியாற்றினார். பின்னர் வேலூர் நாராயணனின் அலை ஓசை நாளிதழில் பணியாற்றினார். பல புனைப்பெயர்களில் அவரது அரசியல் கட்டுரைகள் வெளிவரத் தொடங்கின. கொக்கிரகுளம் சுல்தான் முகமது, காமராஜ் நகர் ஜான் ஆசீர்வாதம், சின்ன குத்தூசி, தெரிந்தார் கிணியன், ஆர்ஓ மஜாட்டோ, திட்டக்குடி அனீஃப் போன்ற புனைப்பெயர்களில் அவர் எழுதி வந்தார். எப்போதாவது கவிதைகள் எழுதும்போது வீதி விடங்கனூர் வெள்ளி தலையனார் என்ற பெயரில் எழுதுவார். இத்தனை புனைப்பெயர்கள் இருந்தாலும் சின்ன குத்தூசி என்ற புனைப்பெயரே அவரது இயற்பெயரை மீறி பத்திரிகை உலகிலும் வாசகர் மனதிலும் அழுத்தமாக பதிந்தது. வல்லப அக்ரஹாரம் தெருவில் உள்ள மேஸ்திரி மேன்ஷனில் 6ஆம் நம்பர் அறைதான் அவரது நீண்டகால வாழ்விடமானது. திருமணம் செய்து கொள்ளாததால் அவருக்கு தனிப்பட்ட குடும்பம் கிடையாது, சொந்தங்கள் கிடையாது. பிறப்பினாலும் ஜாதியினாலும் அமைந்த உறவுகளை அவர் அணுகியதும் இல்லை, அணுக விட்டதும் இல்லை. நண்பர்கள்தான் அவரது உறவினர்கள், பத்திரிகை சகோதரர்கள்தான் அவரது சொந்தங்கள். அவர்களுக்கும் கூட தன்னால் எந்த சுமையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார் சின்ன குத்தூசி. படிப்பதையும் எழுதுவதையும் அவர் ஒரு வேள்வியாகவே செய்து வந்தார். புத்தகங்கள் மீது ஒரு காதல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த காலம்ங்கிறது மாறி போயிடுச்சு. நான் மாணவனா இருந்த காலத்துல நூலகத்தை தவிர வேற பொழுதுபோக்கு இல்லை. சினிமாங்கிறது எப்பாவது வரும். அந்த சினிமாங்கிறது 2 காட்சி தான் தினசரி இருக்கும். 2 தியேட்டர் தான் திருவாரூர்ல இருந்தது. அந்த ஒரு படம்ங்கிறது 8 வாரம் 9 வாரம் ஓடும். ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். குறைச்ச காசுல 1.5 அணான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள 6, 3, 9 காசுல தர டிக்கெட்னா 1.5 அணா. அதை வாங்கி சினிமா பார்க்கலாம். தினசரி பார்க்க முடியாது இல்லையா? வேற பொழுதுபோக்கு ஒன்று வேணுங்கும் போது அன்னைக்கு நூலகம் தான் இருந்தது. திருவாரூர்ல இப்பவும் இருக்கு. அந்த திருவி கல்யாண சுந்தரனார் நூலகம்னு தெற்கு வீதியில இருக்கு. அப்போ நல்ல புத்தகங்கள் தவிர வேற புத்தகங்களே வரல. சிறந்த புத்தகங்கள் தமிழ் இலக்கியம் சம்பந்தமா, தமிழ்நாட்டு வரலாறு சம்பந்தமா, தமிழர்களுடைய வாழ்க்கை, தமிழர்களுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு, இது மாதிரி உள்ள புத்தகங்கள் தான் வந்தது. நாவல்கள்னாலும் சிறந்த எழுத்தாளர்கள் புதுமை பித்தன் மாதிரி, கூப்பா ராஜகோபாலன் மாதிரி, அது மாதிரி பெரிய எழுத்தாளருடைய நாவல்கள் வந்தது. அதனால அதை படிக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதோட என்னுடைய நண்பர் ஒருத்தர் விஸ்வநாதன் பேரு. அந்த விஸ்வநாதன் அப்போ நூலகரா இருந்தார். முனிசிபாலிட்டி நூலகம், அது லைப்ரரி முனிசிபாலிட்டியை சேர்ந்தது. அதுல அவர் நூலகரா இருக்கும் பொழுது நமக்கு ஃப்ரெண்டு அவரு. அதனால சாவியெல்லாம் நானே வாங்கிட்டு போய் முதலே திறந்து அந்த நூலகத்தெல்லாம் திறந்து வச்சுட்டு எந்நேரமும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நோட்டு எடுத்துட்டு போயிடுவேன். எந்த புத்தகம் படித்தாலும் அந்த புத்தகத்தில் முக்கியமான பகுதிகளெல்லாம் அந்த நோட்டில் குறிப்பு எடுப்பேன். ஒரு 400 இல்லை 450 புத்தகம் தான் இருந்தது. 3 பீரோவில் 450 புத்தகம் இருக்கும். அது எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். அப்படிதான் புத்தக ஆர்வம்ங்கிறது வந்தது. அப்படி எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே புத்தகம் படிக்கிற ஆர்வம் வந்தால் நல்லது. அது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறத விட கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப வழித்துணையாக இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு அவரது பொழுது விடிந்துவிடும். 7 மணிக்குள்ளாக நாளிதழ்களை படித்து விடுவார். அலுவலகத்திற்கு பேருந்தில் செல்லும் போதே அன்றைய தலையங்கம் அல்லது கட்டுரைக்கான செய்தி, அதன் உள்ளடக்கம், தலைப்பு எல்லாம் அவர் மனதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதை பேப்பருக்கு மாற்றுவது மட்டும்தான் அலுவலகத்தில் அவர் செய்கின்ற பணி. சிறப்பு கட்டுரைகள் எழுதும்போது அவர் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொள்வார். அந்த கட்டுரை தொடர்பான தரவுகளுக்காக நிறைய புத்தகங்களை படிப்பார். ஏற்கனவே படித்திருந்த புத்தகங்களிலும் செய்தித்தாளிலிருந்து கத்தரித்து வைத்திருந்த கட்டுரைகளிலும் உள்ள தகவல்களை தொகுப்பார். எல்லாவற்றையும் முதலில் குறிப்புகளாக ஒரு தாளில் எழுதி கொள்வார். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வைக்க வேண்டிய வாதங்கள், சுட்டிக்காட்ட வேண்டிய புள்ளி விவரங்கள், வாசகர்களுக்கு எளிதாக புரிய வைப்பதற்கான உதாரணங்கள், ஒப்பீடுகள், இவை எல்லாவற்றையும் மனதிற்குள் தெளிவுபடுத்திக் கொண்டு எழுத உட்கார்வார். ஓய்வே இல்லாமல் அவரது பேனா சுழலும். கட்டுரையை எழுதி முடித்த பிறகுதான் பேனாவை மூடுவார். வலுவான வாதங்கள், அசைக்க முடியாத ஆதாரங்கள், மறுக்க இயலாத புள்ளி விவரங்கள், மறந்து போன வரலாற்று நிகழ்வுகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதிய பல கட்டுரைகள்
தமிழக அரசியல் களத்தில் பலரது கவனிப்பையும் பெற்றவை. திராவிட இயக்க கொள்கைகளை சார்ந்தே அவரது எழுத்துகள் இருக்கும். நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்ட கடுமையான நேரத்திலிருந்து அவர் திமுக ஆதரவு நிலையில் எழுதத் தொடங்கினார். இறுதி வரை அதிலிருந்து அவர் விலகவில்லை. தன்னுடைய எழுத்தில் நடுநிலைமை என்பதற்கு இடமே இல்லை என்பதை பகிரங்கமாக சொல்வார். மனித சமுதாயத்திற்கு நன்மை தருபவை எங்கு நடந்தாலும் அதை ஆதரித்தும், மனித உரிமைகளுக்கு எதிரான செயல்கள் எங்கு நடந்தாலும் அதனை கடுமையாக எதிர்த்தும் அவர் எழுத தயங்கியதே இல்லை. உள்ளூர் அரசியலை அக்குவேறு ஆணிவேராக அலசக்கூடிய அவர் உலக அரசியல் தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பார். அவரது அறை பத்திரிகையாளர்களின் வேடந்தாங்கம். அவர்தான் தாய்ப்பறம். மூத்த பத்திரிகையாளர்கள் முதல் இளம் பத்திரிகையாளர்கள் வரை பலரும் தேடி வருவார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் தகவல்களை வஞ்சனையில்லாமல் வாரி வழங்குவார். 100 புத்தகங்கள் தரும் அறிவை அவர் சொல்லும் தகவல்களால் பெற முடியும். இரவு 11 மணி வரையிலும் தகவல்களை கொடுத்துவிட்டு அதன் பின் படித்துவிட்டு நள்ளிரவுக்கு பின் படுக்கைக்கு சென்றாலும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து தனது பணியை தொடங்கிவிடுவார் சின்ன குத்தூசி. தனது அறையை பற்றி குறிப்பிடும்போது, இது நம்ம பேச்சு கடைங்க, இந்த கடை எந்நேரமும் திறந்திருக்கும் என்பார். அவரது குருகுலத்தில் பாடம் கேட்ட பலரும் இன்று செய்தி தொலைக்காட்சிகள், தமிழ் ஆங்கில பத்திரிகைகள், இணைய இதழ்கள், தனியார் வானொலி நிலையங்களில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். 1996இல் முரசொலி இதழிலிருந்து அவர் விலக நேர்ந்தது. பிறகு 2001ஆம் ஆண்டில் நள்ளிரவில் கலைஞரை கைது செய்தபோது தானாகவே போய் முரசொலி பணிகளை கவனித்தார். இடைப்பட்ட காலத்தில் அவர் பல்வேறு பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகளில் ஒருபோதும் கலைஞரை விமர்சித்தோ அவருக்கு எதிராகவோ எழுதியதில்லை. கலைஞருக்கும் சின்ன குத்தூசிக்கும் இடையிலான நட்பு உணர்வினால் இணைந்து உள்ளத்தினால் உறுதியான நட்பு. கலைஞருக்கும் நமக்கும் உள்ளத நட்புறவுன்னு சொல்ல முடியாது. கொடி பிடிக்கிறவர் தலைவரோட நட்புன்னு சொல்லிக்க முடியுமா? பக்தின்னு வேணுமா சொல்லலாம். நண்பர் சின்ன குத்தூசி அவர்கள் திருவாரூரிலே பிறந்தவர். பல பத்திரிகைகளிலே அவர் பணியாற்றினாலும் கூட அவருடைய இரத்தத்தோடு கலந்த உணர்வு, அவருடைய நாடி நரம்புகளிலே சுழன்று கொண்டிருந்த உணர்வு திராவிட இயக்க உணர்வுதான். இன்றைக்கும் எனக்கு சோர்வு சிறிது ஏற்பட்டால், களைப்பு சிறிது தோன்றினால், இல்லத்திலே இருந்து நான் முரசொலி அலுவலகத்துக்கு செல்லுகிறேன் என்றால் எழுதுவதற்காக மாத்திரம் அல்ல, ஏற்பட்ட சோர்வை நீக்க, கவலைகளை தீர்த்து கொள்ள. அங்கே போனால் குத்தூசியை பார்க்கலாமே, உரையாடலாமே, அதன் காரணமாக மனதுக்கு ஒரு நிம்மதியை தேடிக்கொள்ளலாமே என்பதற்காகவும் நான் முரசொலி அலுவலகத்துக்கு செல்வது உண்டு. அப்படிப்பட்ட உற்ற தோழராய், நல்ல நண்பராய், நல்ல ஆலோசகராய், அரசியல் தெளிவுபடுத்தவராக விளங்குபவர் சின்ன குத்தூசி அவர்கள் ஆவார்கள். எதிரொலியில் அவர் கட்டுரைகள் எழுதி வந்த காலத்தில் சென்னைக்கு வந்த சங்கராச்சாரி ஜெயேந்திரன் அவரை சந்திக்க விரும்பி தகவல் அனுப்பினார். பத்திரிகையாளர் ஞானியுடன் சென்று ஜெயேந்திரரை சந்தித்த சின்ன குத்தூசி அவருக்கு பெரியார் புத்தகங்களை பரிசாக அளித்தார். சங்கர மடத்தின் வர்ணாசிரம கொள்கையை எதிர்த்து கடுமையாக வாக்குவாதம் செய்தார். சின்ன குத்தூசியின் ஆணித்தரமான கருத்துகளுக்கு ஜெயேந்திரரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவருடைய கருத்துக்களை மாற்றுக் கட்சியினரும் மறுக்க மாட்டார்கள். அவர் சொல்வதில் அடிப்படை உண்மை இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தே இருந்தார்கள். நான் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை உலகத்து ஜாம்பவான்களில் யாராவது ஒருவரை முதன்மை நிலையில் சொல்லச் சொன்னால் நான் சுட்டிக்காட்டுகிற இடம் சின்ன குத்தூசி அவர்கள் இருக்கிற இடமாகத்தான் இருக்கும். சாகர வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியத்தை பிரகடனம் செய்வது ஒன்றுதான் தன்னுடைய வேள்வி என்று நினைப்பவர். சின்ன குத்தூசி அவர்களை கோப்பன்ஹாவோடு சேர்ந்துதான் 2 முறை நான் அவருடைய அறைக்கு சென்று பார்த்தேன். எளிமையாக வாழ்வது என்பது ஒரு தவம், எல்லாருக்கும் அது வாய்த்துவிட. துறவு என்பது என்ன? சின்ன குத்தூசி தான் என் பார்வையில் துறவி.
துறவு என்பது என்ன? காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்திலே போய் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்து தவம் இருப்பது அல்ல துறவு. உறவுகளை நீத்துவிட்டு ஓடி போவதல்ல துறவு. உலகத்திலே இருக்கக்கூடிய சகல உயிர்களின் மீதும் பேதமுற்று அன்பு செலுத்தி ஆறத் தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ, சுயநலம் துறந்து பொதுநலனுக்காகவே தன் வாழ்வை முற்றாக அர்ப்பணிக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் துறவி. எனவே தனக்கென்று ஒரு தனி வாழ்வு இல்லை அவருக்கு. ஒரு சின்னஞ்சிறு அறையிலேதான் அவர் இருக்கிறார். அந்த அறையிலேதான் அவர் தனிமை தவம் இருக்கிறார். 4க்கு 8 என்று ஒரு சின்னஞ்சிறு அறையில் இருப்பவர்தான் இந்த தமிழ்நாட்டின் விதியை திரும்ப திரும்ப எழுதுகிற கலைஞரின் தோழராக நிற்கிறார் என்றால், கலைஞருக்கு பக்கத்திலே இருப்பவர் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு இருக்கலாம். ஆனால் ஒரு துறவியை போல் வாழுகிற உள்ளம் அவருக்கு இருக்கிறதே, அதுதான் மிக முக்கியமானது. தலித் அரசியல் இயக்கங்கள், தீவிர இடதுசாரி இயக்கங்கள் ஆகியவை இந்தியாவில் வளர்ந்து வருவதையும் அதற்கான காரணங்களையும் முன்வைத்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் சின்ன குத்தூசி. இந்தியாவில் சிறுபான்மை சமுதாயத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் குறித்து பல முறை எழுதியிருக்கிறார். ஈழப் பிரச்சனையில் ஆழ்ந்த ஈடுபாடும் அது பற்றிய தெளிவான பார்வையும் அவருக்கு உண்டு. பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்று ஒவ்வொரு ஆண்டும் புத்தாடை அணிந்து காலையில் பெரியார் நினைவிடம் சென்று மரியாதை செலுத்துவது அவரது வழக்கம். வேறெந்த நாளையும் அவர் சிறப்பாக கொண்டாடியதில்லை. படிப்பு, எழுத்து, கருத்து பரிமாற்றம் இவை தவிர அவருக்கு விருப்பமானது இசை. கர்நாடக இசையில் மிகுந்த ஆர்வமுடையவர். அறையில் தனிமையாக இருக்கும்போது கர்நாடக இசை கேட்பார். ராகங்களை அடையாளம் கண்டு நல்ல குரல் வளத்துடன் பாடுவார். திரைப்பட பாடல்களிலும் அவருக்கு நாட்டம் அதிகம். கர்நாடக இசையில் அமைந்த சினிமா பாடல்களை விசில் அடித்தபடி பாடுவது அவருடைய வழக்கம். கிரிக்கெட் ஸ்கோர் கேட்பதில் அவருக்கு அதிக விருப்பம் உண்டு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளிலும் அவர் கிரிக்கெட் ஸ்கோரை தெரிந்து கொள்வார். இலக்கிய ஈடுபாடும் அவரிடம் மிகுந்திருந்தது. கல்கி, கானாசு, ஜெயகாந்தன் உள்ளிட்டோரின் எழுத்துக்களை விரும்புவார். கண்ணதாசன், ஜெயகாந்தன், தீபம் நா பார்த்தசாரதி, வல்லிக்கண்ணன், தீக்காசி, தமிழ்வாணன் போன்றோரிடம் அவருக்கு நல்ல நட்பு உண்டு. சிறு பத்திரிகைகள் பலவற்றையும் வாங்கி படித்து விடுவார் சின்ன குத்தூசி. அவரது சின்ன அறையிலேயே கவிதை புத்தக வெளியீட்டு விழா போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகள் எளிமையாக நடைபெற்றிருக்கின்றன. தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் அவருக்கு சின்ன வயதிலிருந்தே விருப்பம் கிடையாது. பெரிய தலைவர்களுடன் பழகிய போதும் அவர்களுடன் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டது கூட அரிதுதான். அதிகாரம் மிக்கவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருந்த போதும் அதை தன் சுயநலத்துக்காக அவர் பயன்படுத்தியதில்லை. எதையும் எதிர்பார்த்து அவர் எழுதியதில்லை. எழுத்துக்களை விற்றதும் இல்லை. அவர் தன் வாழ்நாளில் ஏற்றுக்கொண்ட ஒரே விருது முரசொலி அறக்கட்டளையின் 2005ஆம் ஆண்டுக்கான கலைஞர் விருது மட்டும்தான். இதழியல் துறையில் நுண்ணறிவு மிக்கவர், பத்திரிகையாளர், எழுத்தாளர். 50 ஆண்டுகால இந்திய அரசியல் சரித்திர குறிப்புகளை விரல் நுனியில் வைத்திருக்கும் வித்தகர். திராவிட இயக்க வரலாற்றின் நடமாடும் நூலகம். எளியவர், இனியவர், மனிதநேய மாண்பாளர், நட்புக்கு பிசிராந்தை போன்றவர். இவரது எழுத்து பணியினை பாராட்டும் வகையில் முரசொலி அறக்கட்டளை கலைஞர் விருது வழங்கி 1 லட்சம் ரூபாய் பொற்களையும் வழங்கி மகிழ்கிறது. விருதுகளுக்காக எழுதாமல் கொள்கைகளை வலியுறுத்தி அவர் எழுதினார். எனக்கு ஓரளவு எழுத தெரியுமே தவிர பேச்சு என்பது வராது. ஆகவே நீங்கள் பிழைத்தீர்கள். ஆரம்பத்திலேயே நான் எத்தனையோ எழுத்தாளர்களே நானும் ஒருவன். இருப்பினும் மற்ற எழுத்தாளர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் எனக்கு என்ன, செல்வாக்கு எனக்கு என்ன என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவருடைய பிரியத்துக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். அவருடைய அளவற்ற அன்புக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். அதன் காரணமாகவே இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உயரிய விருதினை எனக்கு வழங்கி சிறப்பித்த தலைவர் கலைஞர், பேராசிரியர் பெருந்தகை அவர்களும், இந்த விருதினை வழங்கக்கூடிய முரசொலி அறக்கட்டளையின் தலைவராக இருந்து சிறந்த பணியாற்றி வரும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும்,
இந்த விருதை மட்டுமல்ல, இந்த விருதுகளை மட்டுமல்ல, அறக்கட்டளையை மட்டுமல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு அரணை, தமிழரின் பாதுகாப்பு அரணை கட்டி காத்து வருகின்ற தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கழக மாவட்ட நிர்வாகிகள், பேரூர் கிளைகள் நிர்வாகிகள், சிற்றூர் கிளை நிர்வாகிகள் வரையிலும் அவர்களுக்கும், மற்றும் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலே இருக்கின்ற எல்லோரும் டாக்டர் கலைஞர் வாழ்க என்ற அடிவயிற்றிலிருந்து முழக்க முடிகிறார்களே, அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கும் கழக கண்மணிகளுக்கும் இந்த நிறைவான நாளிலே என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பொடா சட்டம் நடைமுறையில் இருந்தபோது அவரது அறைக்கு போலீசார் வந்து விசாரித்தனர். இந்த அறையில் எந்த ஆயுதமும் இல்லை, இது ஒன்றுதான் இங்குள்ள அணுகுண்டு என்று தன் அறையில் இருந்த பெரியார் படத்தை காட்டினார் சின்னக்குத்தூசி. தனிமை, முதுமை, ஓய்வில்லா எழுத்துப்பணி இவற்றால் சின்னக்குத்தூசியின் உடல்நிலை பாதிப்படைந்தது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் போராடிய நேரத்தில் ஒரு மூத்த மகன் போல அவரை பராமரித்து பணிவிடைகள் செய்தார் நக்கீரன் கோபால். ஓராண்டு காலம் சென்னை பில்ரோத் மருத்துவமனையில் சின்னக்குத்தூசியை தங்க வைத்து சிகிச்சை அளித்தார் நக்கீரன் கோபால். மருத்துவமனைக்கு கலைஞர் நேரில் வந்து சின்னக்குத்தூசிக்கு ஆறுதல் தெரிவித்தார், நிதியுதவி அளித்தார். வந்த பிறகு இதுல 5 முறிவு இருந்தது, கண்டுபிடித்தல, அது எல்லாம் சரியா போச்சு. அது வரியிலே ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு அதோடைய எஃபெக்ட் 6 மாசம் அப்படியே கொடுத்திருந்ததுனால இதுல கார்ல இது வந்துருச்சு, கிளாட் வந்துருச்சு. அதுக்கும் அப்படி எல்லாம் ஏறி இறங்கிட்டு இருந்தேன். இப்ப நடக்க முடியல, சாப்பாடு செல்ல மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்தபடியே தான் எல்லாம், வீல் சேர் தான். அதுலயும் பெரும்பாலும் உட்கார முடியல, இந்த பக்கத்துல இந்த முறிஞ்சு போனதுனால. மற்றபடி இங்க நல்லாதான் இருக்கு, சும்மா இங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலையிலும் கலைஞரிடம் தனது பங்காக 1000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்து அவருக்கு அன்பு முத்தமும் கொடுத்தார் சின்னக்குத்தூசி. காலத்தை வென்ற பெரியாரின் கொள்கை, திராவிட இயக்கம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இவை நீடிக்க வேண்டும் என்பதே அவரது எழுத்தின் அடித்தளமாக இருந்தது. அந்த எழுத்துக்களை தொடர்ந்து எழுத முடியாதபடி தன் உடல்நிலை இருப்பதை நினைத்து நினைத்து வருந்தினார். 2011 மே 22 காலை 7:55 மணி சின்னக்குத்தூசி தன் சிந்தனைக்கு நிரந்தரமாக ஓய்வு கொடுத்தார். இறுதி வரை பெரியார் கொள்கை வழியில் பகுத்தறிவு, சுயமரியாதையை கைவிடாமல் வாழ்ந்த மாமனிதரின் உயிர் பிரிந்தது. நக்கீரன் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள், பத்திரிகை உலகத்தினர், பொதுமக்கள், வாசகர்கள் என பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். குடும்பம் இல்லாத அவருக்குத்தான் எத்தனை சொந்தங்கள். அந்த மூத்த பத்திரிகையாளரின் இறுதி பயணம் பத்திரிகை அலுவலகத்திலிருந்தே தொடங்கியது. இதயத்திலிருந்து வெளிப்பட்ட கண்ணீரால் அனைவரும் அஞ்சலி செலுத்தினார்கள். உறுதியான நாத்திகராக,
பகுத்தறிவாளராக வாழ்ந்த சின்ன குத்தூசிக்கு இறுதி காரியம் என்ற பெயரில் எந்தவிதமான சாதி மத சடங்கும் நடைபெறவில்லை. இது அவரது உடலை பற்றிய தீ அல்ல, நம் உணர்வில் அவர் பற்ற வைத்திருக்கும் தீ. இந்த தீ எதிரிகளுக்கு ஊழி தீ, கொள்கை பிடிப்புள்ளவர்களுக்கு லட்சிய சுடர். அந்த சுடர் அவருடைய எழுத்துகளில் ஒளிர்கிறது, அவருடைய கருத்துகளில் விளிர்கிறது. அந்த சுடரொளி சுயமரியாதை பாதைக்கு வழிகாட்டி லட்சிய வீரர்களுக்கு துணை நிற்கும். மனிதநேய சூரியனாய் எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுத்துக் கொண்டே இருக்கும்.